வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். On behalf of All India Civil Service Coaching Center, உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது the brand new biotechnology. ஸோ இந்த பயோடெக்னாலஜியில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து வைரஸ் பாக்டீரியான்னு சொல்லிட்டு ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில விஷயங்களில் வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஜெனட்டிக்கல் டிசார்டர்ஸ் இருந்ததுன்னா இந்த ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வச்சு ஜெனட்டிக்கல் டிசார்டரை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரி பயோடெக்னாலஜியில் நிறைய யூசஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குளோனிங்லேருந்து ஜீன் எடிட்டிங் பண்ணுறதுலேருந்து இப்போ டிசைனர் பேபிஸ், அதாவது நீங்கள் என்ன மாதிரி குழந்தை வேணும்னு நினச்சிக்கிறீங்களோ, இது உங்களுக்கு டெண்டுல்கர் மாதிரி பேட்ஸ்மேனாக உங்களுக்கு குழந்தை வேணும்னா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சானியா மிர்சா மாதிரி பேட்மிண்டன் விளையாடணும்னா, ஸோ இந்த மாதிரி டென்னிஸோ பேட்மிண்டனோ, ஸோ வாட் எவர் நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு குழந்தையை நிச்சயமாக உருவாக்க முடியும். பட் இப்போதைக்கு அதை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர் ஹியூமன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த பயோடெக்னாலஜி மூலமாக. இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு டிசைனர் பேபி வரதுக்கு வந்து ஒரு சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு பயோடெக்னாலஜி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சில பயோடெக்னாலஜி பற்றி இவ்வளோ பயமுடுத்துறீங்களே மேம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக, மெடிக்கலாக, நம்மளுக்கு சோஷியல் ஆங்கிளில் நிறைய லைஃப்பை காப்பாற்றுறதுக்கு, நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கு வந்து இந்த பயோடெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இன்றைக்கி சில கான்செப்ட்ஸை இங்கே பார்த்துடலாம். இதோட 3 கிளாஸ் வந்து பயோடெக்னாலஜியில் நம்ம பார்ப்போம். ஸோ மொத்தமாக 3 கிளாஸ் பார்ப்போம். ஸோ இந்த பார்ட்டில் வந்து ரொம்ப கிளியராக படிப்படியாக வந்து ஒவ்வொரு டெக்னாலஜியும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மெயின்ஸ்லையும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லையும் கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிக்காக ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 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 டெக்னாலஜி கேட்டு அந்த டெக்னாலஜியில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அந்த டெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க. இன்னொன்று வந்து மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பயோடெக்னாலஜியோட யூஸ் எப்படி, பயோடெக்னாலஜி எப்படி ஹெல்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, இல்லை மெடிசனுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது, இப்படி ரொம்ப ஜென்ரலாக வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸ்பெசிஃபிக்காக அந்த டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுற சில விஷயங்களை கேட்குறது வந்து ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு தான் வருது. பட் யூபிஎஸ்சி மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் போத் மெயின்ஸ் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா போத் மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு மெயின் சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நேற்று கேள்வியில் வந்து பிஒய்க்குள்ள ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கூட நம்ம பார்ப்போம். இன்றைக்கி சில பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு சில கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பயோடெக்னாலஜியில் சில டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேரில் அடிக்கடி வரதுனால அதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதிலிருந்து அதுக்கப்புறம் சில பேசிக்ஸை தெரிஞ்சுக்க வேண்டிய பயோடெக்னாலஜி ஆங்கிளில் நம்ம பார்த்துடலாம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பயோடெக்னாலஜி பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு 7 கிளாஸஸை வந்து கடந்து வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8வது கிளாஸில் இருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிளாஸஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயோஃபியூவல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தெரியும் பயோஃபியூவல்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து நிறைய வெஹிக்கல்ஸில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கவர்மெண்ட்டும் அதை வந்து பயோஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ரமோட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பயோ ஜெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஏரோப்ளைனில் கூட அந்த பயோஃபியூவல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் இது ரொம்ப ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறதுனால பயோஃபியூவல்ஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் டாபிக் தட் we will discuss today. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லேருந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக நம்ம வந்து அப்படியே போயிட்டு இருக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து நம்ம மார்க்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ஏன்னா எதையும் விடவும் முடியாது. ஓகே, எதை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அந்த ஃபோக்கஸ் வந்து இருக்கணும். பட் எதையும் விடாமல் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பயோஃபியூவல்ஸ், CAR-T செல் தெராப்பி, ஜீன் எடிட்டிங், அப்புறம் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் பயோடெக்னாலஜி. ஸோ இதை வந்து இன்றைக்கே நம்ம பார்த்துடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குற விஷயங்கள்லாம் இங்கே பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் பயோடெக்னாலஜியில் GEAC, இது
இதுவும் இம்பார்ட்டன்ட். பட் ஏற்கனவே இதை வந்து நான் என்விரான்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணதுனால இங்கே வந்து நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். இது என்ன, இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைனா இந்த பழைய கிளாஸஸ் போய் நீங்கள் படிங்க. ஓகே, ஸோ வித் தட் நோட் லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் பயோஃபியூவல்ஸ். ஃபஸ்ட்டு பயோடெக்னாலஜி நான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ பயோடெக்னாலஜி நார்மலாக வந்து ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நார்மலாக நம்ம லைஃப்பில் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தயிரை வந்து புளிக்க வைக்கிறதோ, இல்லைன்னா வந்து ப்ரெட்டில் ஈஸ்ட் போடுறதோ, இந்த மாதிரி நிறைய சோறு ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு இது வெளிநாட்டிலலாம் அந்த ப்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோறு ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு, ஈவன் நம்ம வந்து பழைய சாதமும் பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் தான். ஸோ தயிரை புளிக்க வைக்கிறதுல, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் ஆஃப் இது பழைய சாதம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு பயோடெக்னாலஜி தான். ஸோ பயோடெக்னாலஜி மூலமாக ஒரு சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்துறதும், இல்லைன்னா அந்த சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபர்மெண்டேஷன் மூலமாக அதோட சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும், இல்லைன்னா அந்த ஸ்டார்ச்சை வந்து மாற்றுறதும், இல்லைன்னா அந்த சுகரை வந்து ஸ்டார்ச்சாக மாற்றுறதும், இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பயோடெக்னாலஜி அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பம் சுடுறது, இது நம்ம வந்து இது இட்லி மாவை வந்து புளிக்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் நம்ம பயோடெக்னாலஜி தான். ஸோ இந்த பயோடெக்னாலஜியில் இப்போ நம்ம யோசிக்கிறது வந்து என்னென்னா, இந்த பயோடெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஜீனுக்குள்ளே போய் ஜீனை போய் நம்ம வந்து சரி பண்ணுறோம், ஜீனை போய் நம்ம வந்து இது தடுக்கிறோம். ஸோ ஒரு ஜீனை தடுக்கிறோம், ஒரு ஜீனை வந்து ஆட் பண்ணுறோம், ஒரு ஜீனை வந்து இது எனேபிள் பண்ணுறோம், ட்ரிகர் பண்ணுறோம், வேலை செய்யின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் பயோடெக்னாலஜினா என்னென்னா, இட் இஸ் யூஸிங் த பயாலஜிக்கல் ஆர்கனிசம்ஸ் or it utilizes the biological systems, living organism or parts. ஸோ இங்கே பார்ட்ஸ்ன்னு வரும்போது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்லிட்டு அந்த வைரஸோ இல்லை நம்ம ஹியூமன் பாடியோ இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்தோட பார்ட்ஸாக ஒரு ஆர்என்ஏ டிஎன்ஏக்குள்ளே போகும்போது தான் அது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்காக மாறுது. ஓகே, ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் ஒன் அண்ட் பேசிக் பார்ட் ஆஃப் திஸ் பயோடெக்னாலஜி. ஸோ இது கீழே வர்றது தான் பயோடெக்னாலஜி, கீழே வர்றது தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இதெல்லாம். ஓகே, ஸோ பயோடெக்னாலஜி இஸ் அ டெக்னாலஜி தட் யூட்டிலைசஸ் பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ், living organisms or parts of this to develop or create different products. Brewing and baking bread, இது வந்து நார்மலாக நம்ம வந்து பயோடெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறது. ஸோ ஈஸ்ட் யூஸ் பண்ணுவோம். பயோடெக்னாலஜி ஆல்சோ டீல்ஸ் வித் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோஃபார்மாசூட்டிக்கல்ஸ் and biologicals using genetically modified. So genetic engineering பண்ணுறதோ இல்லை நம்ம பேசின recombinant DNA டெக்னாலஜி மூலமாக நம்ம உடம்புல சுரக்க வேண்டிய இன்சுலின் வந்து வெளியில் ஒரு பாக்டீரியாவை சுரக்க வைக்கிறோம். ஸோ நம்ம பாடியில் எந்த ஜீன் இன்சுலினை சுரக்கணுமோ அந்த ஜீனை எடுத்து நான் பாக்டீரியாக்குள்ளே செலுத்தி அந்த பாக்டீரியாவை அந்த மாதிரி ஒரு இன்சுலின் ஒரு ஹியூமன் இன்சுலினை வந்து ஒரு பாக்டீரியா வச்சு நான் வந்து சுரக்க வைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து எனக்கு வந்து பயோடெக்னாலஜி யூஸ் ஆகுது. அதுதான் பயோஃபார்மாசூட்டிக்கல். ஸோ இந்த இன்சுலின் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மா கம்பெனிஸ் வந்து சேகரித்து அதை வந்து ஒரு இன்ஜெக்ஷனாக வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுதான் பயோஃபார்மாசூட்டிக்கல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மைக்ரோப்ஸு, ஃபங்கை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்க்குறாங்க, இப்போ மஸ்கிட்டோஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நம்மளை இது டெங்கு, சிக்கன் குனியா அந்த மாதிரி பரப்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மஸ்கிட்டோவோட ஜீனை வந்து மாடிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதோட ஃபீமேல் மஸ்கிட்டோ, ஏன்னா ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ தான் வந்து மலேரியா வந்து பரப்புது. ஸோ இந்த ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவை ரீப்ரொடியூஸ் பண்ணாத அளவுக்கு அதோட ஜீனை வந்து மாடிஃபை பண்ணிட்டோன்னா, இல்லைனா ஒரு மேல் மஸ்கிட்டோ வந்து மாடிஃபை பண்ணிட்டோன்னா அதால் ரீப்ரொடியூஸ் பண்ணாத அளவுக்கு அப்போது அந்த மஸ்கிட்டோவோட பாப்புலேஷன் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறாங்க நம்ம மக்கள். பட் இங்கே வந்து என்ன பிரச்சனைனா, இதோட விளைவுகள் வந்து நம்மளால் ஒன்றுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஒரு மஸ்கிட்டோ நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா அந்த இடத்துல இன்னும் அதிகமாக ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு ஈகாலஜிக்கல் நீஷே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம் நம்ம என்விரான்மெண்டலில். அது என்ன மேம் அப்படின்னா, ஈகாலஜிக்கல் நீஷ் அப்படின்னா, நீஷ்னா ஒரு ஆர்கனிசம் வந்து
ஒரு ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட், ஒரு ஸ்பெசிஃபிக் சாப்பாடு, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹேபிட் வந்து வச்சுருக்கோம். ஓகே, ஹேபிட்டு இல்லைன்னா அதோட வாழ்விடம், அதோட வழக்கம், அதோட பழக்கம், இதெல்லாம் ஒரு விதமாக இருக்கும். ஸோ வழக்கம், பழக்கம், வாழிடம். ஓகே, ரைமிங்காக இருக்கா? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. பட் இப்படி ஞாபகம் இருந்தால் தான் நம்மளுக்கு நீஷ் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீஷ் வந்து ஒவ்வொரு ஆர்கனிசம்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வழக்கம், பழக்கம், வாழிடம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நீஷை வந்து ஒரு மஸ்கிட்டோ வந்து நான் எராடிகேட் பண்ணிட்டேன்னா அந்த நீஷில் இன்னொரு ஆர்கனிசம் உள்ள வரும். ஏன்னா ஒவ்வொரு ஆர்கனிசமுக்கும் ஒரு விதமான நீஷ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து மஸ்கிட்டோ இல்லாத இடத்துல ஒரு இன்னொரு ஆர்கனிசம் வந்தால் மஸ்கிட்டோ தொல்லையோட இந்த தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இல்லை, மஸ்கிட்டோவை நம்ம அழிச்சிட்டோம். மஸ்கிட்டோவை அழிச்சோன்னா மஸ்கிட்டோ அழிக்க வேண்டிய ஒரு ஆர்கனிசம் அதிகமாகிடுச்சுன்னா அதனால என்ன பிரச்சனை? ஸோ மஸ்கிட்டோ அழிக்க வேண்டிய சில ஆர்கனிசம் இருக்குல்ல. ஏன்னா எப்பயுமே அந்த பாப்புலேஷன் பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த பாப்புலேஷன் பேலன்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆர்கனிசம் இறந்துருச்சுன்னா இன்னொரு ஆர்கனிசம் எதர் அதிகமான பாப்புலேஷனால் அழியும், இல்லைன்னா அதிகமான பாப்புலேஷனால் மிச்சவங்களை அழிச்சிடும். ஸோ இது மாதிரி தான் பிரச்சனை வரும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் டைகர் பாப்புலேஷனை அழிச்சிட்டிங்கன்னா டைகர் வந்து இந்த ஷீப்பு, கோட்டு, டீரு இதோட பாப்புலேஷனை வந்து மெயின்டைன் பண்ணும். அப்படி நீங்கள் டைகரை வந்து கொழிச்சிட்டிங்கன்னா இந்த ஷீப்பு, டைகர், இந்த ஷீப்பு, கோட்டு, டீர் இந்த பாப்புலேஷன் ரைஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு தேவையான புல்வெளி வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ ஏன்னா புல்வெளி அதிகமாக சாப்பிட வேண்டியிருக்கும், அதனால புல்வெளி அழிஞ்சு போயிடும். அப்போ புல்வெளி அழிஞ்சிருச்சுன்னா திருப்பி இந்த கோட்டு, டீர் இதெல்லாம் வந்து அழிஞ்சிடும். ஸோ இப்படி எல்லா பாப்புலேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் நம்ம வந்து மஸ்கிட்டோவை இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எத்திக்கலாக பயோடெக்னாலஜியில் நிறைய கேள்விகள், இல்லைன்னா அதில் அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, அதோட விளைவுகள் என்ன அப்படின்னு தெரியாத வண்ணம் நிறைய கேள்விகள் வந்து பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால வருது. பட் நம்ம வந்து பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், அதனால அதோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட விளைவுகளையும் கடைசி பார்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த பயோடெக்னாலஜியில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னா பயாலஜிக்கல்ஸ் அண்ட் பயோஃபார்மாசூட்டிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷனால் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை உண்டாக்குறோம். இது வந்து அக்ரிகல்ச்சர் ஹெல்ப் பண்ணுது. ஈவன் ப்ராசஸ்டு ஃபுட்டு கூட நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இது ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோ ரெமடியேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுது. இது என்னன்னு நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பயோ ரெமடியேஷன்னா என்ன? வேஸ்ட்லேருந்து எனர்ஜி கொண்டு வரதுக்கு, இல்லைன்னா வேஸ்ட்டை வந்து சரி பண்ணுறதுக்கு, அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு டெக்னாலஜி தான் பயோ ரெமடியேஷன். அதுக்கப்புறம் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு, எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஸோ வேஸ்ட்லேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதோ இல்லை வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணி இது டீக்ரேட் பண்ணுறதுக்கோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயோ ரெமடியேஷன், வேஸ்ட் ட்ரீட்மெண்ட், எனர்ஜி ப்ரொடக்ஷன்லாம் யூஸ் ஆகுது. அப்புறம் இதுக்கு எல்லாமே பயோடெக்னாலஜி. இப்போ வந்து பயோடெக்னாலஜியோட க்ரோத் எப்படி இருக்குன்னா பயோ எக்கனாமிக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2022 $137 பில்லியன் வளர்ச்சி வந்து இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் கொஸ்டினுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நடுவில் வந்து எப்படி பயோடெக்னாலஜி யூஸ் ஆகுது அப்படின்றதுக்கு இந்த டேட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து கம்மிங் டு திஸ் பயோஃபியூவல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தெரியும் பயோஃபியூவல்ன்றது பயாலஜிக்கல் ஆர்கனிசம்லேருந்து கிடைக்கிற ஃபியூவல். அதாவது பயாலஜிக்கல் ஆர்கனிசம்ஸ் தான் என்ன? ஒரு பிளான்ட்டாக இருக்கலாம், ஒரு மைக்ரோபாக இருக்கலாம், இதில் இருந்தாச்சும் நம்ம வந்து பயோஃபியூவல்ஸ் எடுக்கிறோம். ஸோ பயோஃபியூவல்ஸ் வந்து நிறைய மெத்தடில் வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் கூட நான் பார்த்துருக்கேன். நான் வந்து என்னோட ஊர் புளியங்குளம், ஓகே, மதுரையிலேருந்து பக்கத்தில் புளியங்குளம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். ஸோ இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட மாமா வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோபர் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு புரியல, பட் இப்போ தான் அதை வந்து எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டோட சாணத்தை எடுத்து அதை வந்து தண்ணியில் கலந்து அதை வந்து ஒரு பைப்பு மூலமாக கோபர் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக அந்த கிச்சனில் வந்து அந்த கேஸ் வந்து உங்களுக்கு எரிபொருளாக வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த கோபர் கேஸ் அப்படின்றது ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பயோஃபியூவல்ஸ். ஸோ இந்த மாதிரி கேஸாவோ இல்லைன்னா
இல்லைனா லிக்விட் பயோடீசலாவோ இல்லைனா எத்தனால் லிக்விட் ஐட்டமாக எத்தனால் பயோடீசல் இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் ஃபார்ம்லேயே இருக்குது பயோகார் அப்படின்னு சொல்லிட்டு அது சாலிட் ஃபார்ம் கோல் மாதிரி இருக்கும் பயோகார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாலிடாகவும் இருக்கும் ஓகே பயோகார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கோபர் கேஸு ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட்டில் வந்து கோபர் தான் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கோபர்தான் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க டு ப்ரொமோட் திஸ் கோபர் கேஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன்னா நம்மளுக்கு கேட்டல்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதோட கவுடங் இருக்கிறதுனால அது மூலமாக நம்ம பயோஃபியூவல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஸோ பயோஃபியூவல் கேன் பி இன் சாலிட் லிக்விட் ஆர் கேஷியஸ் ஃபார்ம் இட் கேன் பி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம்ஸ் லைக் கிராப்ஸ் கவுடங் அண்ட் லைக் திஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 4 ஜென்ரேஷன் சொல்கிறாங்க நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் 4 ஜென்ரேஷன் சொல்கிறோம்ல ஃபஸ்ட்டு ரெவல்யூஷன் என்ன இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் ஸ்டீம் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானைசேஷன் யூஸ் பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் நம்ம வந்து இப்போ ஐடி டெக்னாலஜிஸ் ஐஓடி க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நம்ம 4 ரெவல்யூஷன் நான் ரொம்ப டீப்பாக சொல்லலை 4 ரெவல்யூஷன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது இதை வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த 4 டெக்னாலஜி 4 ஜென்ரேஷன் மாதிரி 4 ஜென்ரேஷன் ஆஃப் பயோஃபியூவல் ப்ரொடக்ஷன் இருக்குது ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் ஸோ பயோஃபியூவல் இஸ் அ டைப் ஆஃப் ஃபியூவல் தட் இஸ் ஜென்ரேட்டட் நேச்சுரலி ஆர் ஆர்டிஃபிஷியலி from the biomass of plant or algae material and animal waste. So animal waste அதாவது கவுடங்கா இருக்கலாம் இல்லைனா algae யூஸ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் பிளான்ஸ் யூஸ் பண்ணலாம் எதில் இருந்தாலும் பயோஃபியூவல் வரும் இது வந்து ஃபீட் ஸ்டாக் மெட்டீரியல் ஸோ இங்கே இந்த பயோமாஸ் தான் நம்மளோட ஃபீட் ஸ்டாக்னா எரிபொருள் ஸோ எரிபொருள் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய எரிபொருளில் ஃபியூவல் இல்லைனா ஃபியூவல் வுட் மாதிரி ஃபீட் ஸ்டாக் ஓகே நம்மளுக்கு என்ன இன்புட் கொடுக்க போகிறோம் அந்த ப்ராசஸ்க்கு அப்படின்றதா ஃபீட் ஸ்டாக் மெட்டீரியல் கேன் பி ரெப்ளனிஷ்ட் ஈஸிலி இது ஏன் வந்து நம்ம வந்து ரினியூவபிள் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ஃபீட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த பயோஃபியூவல்ஸ் வந்து எங்கேருந்து வருது செடிகள்லேருந்து வருது செடி இல்லைன்னா மாட்டுச்சாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வருது இந்த மாட்டுச்சாணம் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் வளர்ந்துடும் ஸோ இது வந்து ரினியூவபிள் இன்னொன்று இந்த செடி வளர்கிறதுக்கு என்ன கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுதோ அதே கார்பன் டை ஆக்சைடு தான் நீங்கள் எரித்து யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ அதனால் இது வந்து நியூட்ரலாக கார்பன் நியூட்ராலிட்டியை வந்து கிரியேட் பண்ணுது இது என்ன கிரியேட் பண்ணுது கார்பன் நியூட்ராலிட்டி ஏன்னா ஒரு செடி வளர்கிறதுக்கான கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணதில்ல அதை தான் நீங்கள் திருப்பியும் அந்த அட்மாஸ்பியருக்கு அனுப்புகிறீங்க பை using it as a biofuel. ஸோ அதனால் இது கார்பன் நியூட்ரல் அண்ட் இட் இஸ் அ ரினூவபிள் ஸோ அதனால் வந்து இது ஒரு பிரச்சனையே இல்லை இது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஸோ அதனால தான் இதை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சாலிட் லிக்விட் அண்ட் கேஷியஸ் ஃபார்மில் இருக்கும் கன்வென்ஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபியூவலில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பயோஃபியூவலை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 5% யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் 10% மாறும் அடுத்து 20% வரை நம்ம வந்து பயோஃபியூவலை வந்து பிளெண்ட் பண்ணி அதாவது நார்மலான பெட்ரோல் டீசலில் பிளெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஹைப்ரிட் ஃபியூவலாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சில டெக்னாலஜி இனிமேல் வரப்போகிற டெக்னாலஜி நிச்சயமாக கம்ப்ளீட்டாக நம்ம பயோஃபியூவலாக மாறுறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம் ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பை திஸ் டெக்னாலஜி அண்ட் க்ரூட் ஆயில் வந்து ப்ரைஸஸும் அதிகமாகிட்டு இருக்கு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் வேணும் ஸோ அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா 20% எத்தனால் பிளெண்டிங் வந்து 2030 5% வந்து எத்தனால் பயோடீசல் பிளெண்டிங் இன் டீசலும் 20% எத்தனால் பிளெண்டிங் இன் பெட்ரோலும் 2030 நம்ம பண்ணணும் இது யார் சொல்கிறாங்கன்னா நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸ் 2018 வந்து சொல்லியிருக்காங்க ஸோ 2018 ஒரு நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸ்னு வருது அதில் வந்து 20% ஆஃப் பயோஃபியூவல் வந்து பெட்ரோல்லையும் 5% ஆஃப் பயோடீசல் வந்து டீசல்லையும் நீங்கள் பிளெண்ட் பண்ணணும் 2030 அப்படின்னு சொல்கிறாங்க பயோடீசல்னா என்ன பயோ எத்தனால்னா என்ன இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்லாம் இருக்குது ஓகே இதை நம்ம திருப்பி பார்க்கலாம் ஓகே இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஜென்ரேஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அதாவது பயோடீசலாக இருக்கட்டும் ஃபியூவலாக இருக்கட்டும் எத்தனாலாக இருக்கட்டும் எதுனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா எடிபிள் பயோமாஸ் நம்ம சாப்பிட்ற சுகர் கேனில் மொலாசஸ்
அதோட சக்கையை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வீட்டு, கார்னு, சுகர் பீட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எடிபிளான இங்கே வந்து சக்கையோட சுகர் கேனையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த சக்கையை இல்லைன்னா நம்ம அந்த ரைஸோட வெளியில் இருக்க பார்ட்டை இந்த ஹஸ்க்குன்னு சொல்லுவாங்க, ரைஸ் ஹஸ்க்கு, இல்லைன்னா வைக்கோல், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கார்னோட வெளியில் இருக்கிற அந்த அவுட்டர் கவர். ஏன்னா குப்பையாக நீங்கள் வந்து அதாவது ஒரு கார்னில் வந்து நீங்கள் வந்து நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு அந்த மிச்ச விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கி போடுவீங்களா, அந்த தூக்கி போடுறதுலேருந்து நீங்கள் ஃபியூவல் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அதுதான் செகண்ட் ஜென்ரேஷன். தட் இஸ் நான் எடிபிள் பயோமாஸ் யூஸிங் வுட்டு, ஸ்ட்ரானா வைக்கோல், கிராஸு, வேஸ்ட்டு. ஸோ வேஸ்ட்லேருந்து வரது வந்து செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ சாப்பாடு பொருள்லேருந்து வரது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், சாப்பாடுலேருந்து தூக்கி போடுற விஷயத்துலேருந்து வரது செகண்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷன் என்ன, ஆல்கல் பயோமாஸ், ஆல்கேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் ஃபோர்த்து ஜென்ரேஷன் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ, அதாவது பைரோலிசிஸ், சோலார் டு ஃபியூவல், இன்ஜினியர்டு ஆல்கே, அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆல்கேயை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க. அண்ட் கேசிஃபிகேஷன். ஸோ கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து உங்களுக்கு ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட சாப்பாடு பொருள் இல்லைன்னா நார்மலாக நேச்சுரலாக கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து இதெல்லாம் மாடிஃபை பண்ணி இல்லைனா புதுசாக ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ஃபோர்த்து ஜென்ரேஷன் பயோஃபியூவல். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கம்மிங் டு திஸ் பயோடீசல். ஸோ பயோடீசல் என்ன அப்படின்னா, பயோடீசல் இஸ் a liquid fuel. இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அனிமல் ஃபேட்டை வந்து டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ டீசல் டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டீசல் டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் இந்த மெத்தட் என்னன்னு டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை, என்ன மெத்தடுன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். ஓகே, உங்களுக்கு எஸ்டரிஃபிகேஷனாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை வந்து மாற்றுறது. ஓகே, ஏன்னா மீத்தீன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அந்த மாதிரி எஸ்டர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதில் தான் அது அனிமல் ஃபேட்டை வந்து எஸ்டரிஃபிகேஷன் பண்ணுறது தான் இந்த ஒரு ப்ராசஸ். அனிமல் ஃபேட்ஸ் டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷனால் உருவாகிறது தான் பயோடீசல். ஸோ வெஜிடபிள் ஆயில் இல்லைன்னா அனிமல் ஃபேட்ஸ். ஸோ அந்த ஃபேட்டு ஆயிலை வந்து நம்ம மாற்றுறது வந்து பயோடீசலாக நம்மளுக்கு வருது. இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் அஸ் அ பிளெண்டிங் வித் பெட்ரோலியம் பேஸ்டு டீசல். ஓகே, இது வந்து என்னென்ன காம்பினேஷன் இருக்குன்னா B5, B20, B100. B5னா என்னென்னா B5% வந்து ஆட் பண்ணுறது, 20னா 20% ஆட் பண்ணுறது, 100னா ஃபுல்லாக பயோடீசல் 100% பயோடீசலை யூஸ் பண்ணுறது. அதுதான் B5, B10, B20, B100. ஓகே, B20 தான் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு 2030க்குள்ளே பண்ணணும்னு சொல்கிறாங்க. B100 வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பயோடீசல் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, அடுத்து பயோ எத்தனால்னா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜென்ரேட்டட் த்ரூ மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷன். இதோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன, எத்தில் ஆல்கஹால், தட் இஸ் ethanol. Okay, ethyl alcohol, that is ethanol. Okay, so it is microbial fermentation of plant materials like corn, sugar cane. இதனால வரது தான் உங்களுக்கு ஈவன் அக்ரிகல்ச்சர் ரெசிடியூ. இதுக்கு தான் சொல்கிறாங்க இந்த ஸ்டபிள் பர்னிங். நம்ம வந்து என்விரான்மெண்ட் கிளாஸில் படித்தோம்ல, ஸ்டபிள் பர்னிங். ஸ்டபிள்ன்றது நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டதுக்கப்புறம் அதில் இருக்கிற வேஸ்ட் பொருள் தான் ஸ்டபிள். ஸோ இந்த அறுவடை பண்ணதுக்கப்புறம் இருக்கிற வேஸ்ட்டை வந்து நம்ம பயோஃபியூவலுக்காக டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு அனுப்பிட்டோம்னா அவங்க அதிலிருந்து பயோஃபியூவல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. என்ன பயோஃபியூவல், எந்த ஜென்ரேஷன் பயோஃபியூவல்? இட் இஸ் செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூவல். ஸோ இந்த ஒரு பயோஃபியூவலை வந்து பார்த்திங்கன்னா பயோ எத்தனால்னு சொல்லலாம். ஸோ இதில் மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோ எத்தனாலை வந்து கொடுக்குது. ஓகே, பிளெண்டிங் ஏஜென்ட் வித் பெட்ரோல். ஓகே, டு இன்க்ரீஸ் ஆக்டேன். ஸோ பயோ எத்தனாலை வந்து நீங்கள் பெட்ரோலோட சேர்த்திங்கன்னா அதோட ஆக்டேன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்டேன் லெவல் இன்க்ரீஸ் அப்படின்னா ஓகே, ஆக்டேன் ரேட்டிங், C10 ரேட்டிங்னு ஒரு ரேட்டிங் இருக்குது. அதை பொறுத்து அந்த ஃபியூவலோட எஃபிஷியன்சி வந்து வரும். ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா மைலேஜ் கணக்குன்னு பார்ப்பீங்க. அந்த ஃபியூவலோட எஃபிஷியன்சி தான் அந்த மைலேஜ் கணக்கு. ஓகே, ஒரு லிட்டரில் எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்றது தான் அந்த எஃபிஷியன்சி. ஸோ பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டேன் ரேட்டிங் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஆக்டேன் ரேட்டிங்கை வந்து அதிகப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு bioethanol. So it is after blending with petrol it increases octane and cut down carbon monoxide. அது மட்டும் இல்லை, இதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுது, அடுத்து இதோட எமிஷனையும் குறைக்குது. ஸோ எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுது, எமிஷனை குறைக்குது, அதாவது கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹார்ம்ஃபுல் எமிஷனை குறைக்குது. நம்ம வேணும்னா C10 ரேட்டிங், ஆக்டேன் ரேட்டிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.
ஓகே. E10 10% எத்தனால் வந்து மோஸ்ட் காமன்லி பிளெண்ட். ஓகே. அண்ட் E100 வந்து பார்த்தீங்கன்னா பியூர் எத்தனால். ஃப்ளெக்சிபிள் ஃபியூவல் வெஹிக்கிள் அப்படின்னா நீங்கள் வந்து எதனாலும் யூஸ் பண்ணலாம். ஃப்ளெக்சிபிள் ஃபியூவல் வெஹிக்கிள்னால் ஒரு தடவை நீங்கள் பயோடீசல் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பயோ எத்தனால் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூவல் வெஹிக்கிள் தான் ஃப்ளெக்சிபிள் ஃபியூவல் வெஹிக்கிள். அடுத்து பயோகேஸ்ன்றது கேஸ் ஃபார்மில் கிடைக்கிற நம்ம பயோஃபியூவல். ஓகே. இது வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஆனரோபிக் டைஜஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் சச் அஸ் ஃபுட் ஆர் அனிமல் வேஸ்ட். ஸோ ஆனரோபிக் டைஜஷன்னா ஆக்சிஜன் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணுது. ஓகே. ஸோ ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு ரிடக்ஷன் நடந்தால் அதுக்கு பேர் ஆனரோபிக் டைஜஷன். நம்மலாம் என்ன டைஜஷன் பண்ணுறோன்னா ஆக்சிஜனேட்டட் டைஜஷன் விச் இஸ் ஏரோபிக் டைஜஷன். ஓகே. நம்மளோட டைஜஷனுக்கு வந்து காற்று தேவை. பட் இந்த மாதிரி டைஜஷன் வந்து மைக்ரோபியல் ஆர்கானிசம்ஸில் தான் நடக்கும். இதுக்கு காற்று அவசியம் இல்லை, எஸ்பெஷலி ஆக்சிஜன் அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டைஜஷனில் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் பயோகேஸ். ஓகே. ஸோ பயோகேஸ்ன்றது ஒரு காற்றே இல்லாத ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு அந்த டைஜஷன் நடந்ததுன்னா அந்த நேரத்தில் நடக்குது. ஸோ இது ஒரு மைக்ரோபியல் ஆர்கானிசம் காற்றே இல்லாமல் அது பொருளை வந்து சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் நம்மளுக்கு பயோகேஸ். ஓகே. காமன்லி வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன் தான் அந்த கேஸில் இருக்குது. ஓகே. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து இருக்கும். இது வந்து ஹீட்டிங்காக, பவர் ஜென்ரேஷனுக்காக, வெஹிக்கிளோட ஃபியூவலுக்காக இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நேச்சுரல் கேஸ்க்கு பதிலாக நீங்கள் பயோகேஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நேச்சுரல் கேஸோட நீங்கள் பயோகேஸை வந்து பிளெண்ட் பண்ணலாம். ஸோ திஸ் கேன் பி டன். அடுத்து பயோ சிஎன்ஜி. ஸோ பயோ சிஎன்ஜி அப்படின்னா சிஎன்ஜினா என்ன? கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ். இந்த கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸில் நீங்கள் பயோ கேஸை வந்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா யூ கெட் திஸ் பயோ சிஎன்ஜி. ஸோ பயோ சிஎன்ஜி இஸ் பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் பயோகேஸ் processed to produce 95% பியூர் மீத்தேன் கேஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து பியூர் கேஸ். இது வந்து பிளெண்டிங்லாம் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயோ சிஎன்ஜினா பயாலஜிக்கல் ஆர்கானிசம் யூஸ் பண்ணி நேச்சுரல் கேஸ்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ ஹைட்ரோ கார்பன். இந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து பயோ சிஎன்ஜி, இது அதுக்கு வந்து பயோ சிஎன்ஜின்னு கூப்பிடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ரெசிடியூ இஸ் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் லிக்விட் ஃபர்டிலைசர். ஸோ இதில் வர ரெசிடியூ வந்து ஃபர்டிலைசராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்ட் அண்ட் பேக்டு ஃபார் ஃபுட் கிரேட் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், சில இடத்துல கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு தெரியும்ல, நம்மளோட கூல்ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போட்டிருப்பாங்கல்ல, அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு இதோட இந்த ப்ராசஸோட அவுட்புட் வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் இந்த பயோ சிஎன்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா, உங்களுக்கு பயோ சிஎன்ஜி கிடைக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் ஃபர்டிலைசரும் கிடைக்குது. ஸோ இதோட அவுட்புட் வந்து இதெல்லாம் கிடைக்கும் போது இது பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகே. ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் பயோ சிஎன்ஜி இஸ் ப்ராஃபிட்டபிள் டியூ டு மல்டிபிள் ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஆர்கானிக் லிக்விட் அண்ட் சாலிட் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ சாலிட் ஃபர்டிலைசர்ஸும் இந்த ப்ராசஸில் கிடைக்குது. அண்ட் இட் இஸ் சிமிலர் கெலோரிஃபிக் வேல்யூ டு கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ். ஸோ சிஎன்ஜி மாதிரியே இருக்கிறதுனால பயோ சிஎன்ஜின்னு பேர் வச்சுருக்காங்க. நாட் பிகாஸ் இட் இஸ் பிளெண்டட். பயோ சிஎன்ஜி மாதிரியே இருக்கிறதுனால பயோ சிஎன்ஜி. பட் நேச்சுரல் கேஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்க? பயோ கேஸ்ன்னு சொல்ல என்னென்னா, நேச்சுரல் கேஸோட காம்போசிஷன் எல்லாத்துக்குமே சேம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஹைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது நீங்கள் நிறைய இடத்துலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து நேச்சுரல் கேஸை நீங்கள் பயாலஜிக்கல் ஆர்கானிசம்லேருந்து கொண்டு வரலாம், இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக பெட்ரோல்லேருந்து கொண்டு வரலாம், இல்லைனா டைரெக்டாக மைனிங் பண்ணியும் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அதில் பயாலஜிக்கல் ஆர்கானிசம் யூஸ் பண்ணி கிடைக்கிற நேச்சுரல் கேஸ் தான் பயோ சிஎன்ஜி. இது கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் சிஎன்ஜியும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபியூவல் யூஸ் பண்ணுற வண்டியில் நீங்கள் பயோ சிஎன்ஜியும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இன்னொன்று இதற்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பயோ பியூட்டனால் பேசுறதுக்கு முன்னாடி பயோஜெட் ஃபியூவல் பேசலாம். ஜெட்டுனா என்ன? ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட்டு ஃபியூவல் வந்து யூஸ்வலாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க? ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் அப்படின்னு ஏவிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவியேஷனில் வந்து யூஸ் பண்ணுறது, அதாவது ஏரோப்ளைனில் இல்லைனா நம்ம ஹெலிகாப்டர்ஸில் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபியூவல். ஸோ பயோஜெட் ஃபியூவல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் பயோமாஸ் through this process. இது என்ன ப்ராசஸ்? Fischer-Tropsch synthesis or synthesized paraffinic kerosene. இந்த ப்ராசஸில் வந்து ஹைட்ரோ ட்ரீட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறது தான் இந்த
biojet fuel. Okay, is a aviation derived from biomass through various conversion process like Fischer-Tropsch synthesis or synthesized paraffinic kerosene hydrotreating. Okay, so இது வந்து நார்மலாக கிடைச்ச ஃபியூவல், அதாவது கன்வென்ஷனலாக நார்மலாக நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஃபியூவல் மாதிரியே தான் இந்த பயோஜெட் ஃபியூவல் இருக்குது. அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு பர்டிகுலேட் எமிஷன்ஸ், கார்பன் ஃபுட் பிரிண்ட், இது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எமிஷன் குறையுது அப்படின்றத தான் சொல்கிறாங்க, பொல்யூஷன் குறையுதுன்றாங்க. அவைலபிலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் அடாப்ஷன் டு மைனர் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃப்ளைட்ஸ் அஸ் ஆஃப் நோ. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயோஜெட்டை வந்து ட்ரை பண்ணாங்க. நான் என்ன கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ பயோஜெட்டை வந்து ரீசெண்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. பட் அந்த பயோஜெட் ஃபியூவலை யூஸ் பண்ணி ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் போக முடியாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் போக முடியும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் இதை ட்ரை பண்ணணும் நிச்சயமாக. ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து ரினியூவபிள் டீசல்னு இருக்குது. பயோகார்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. பயோகார்ன்றது இட் இஸ் லைக் அ பிளாக் கார்பன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா பைரோலிசிஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இட் இஸ் ரிசம்பிளிங் த நார்மல் வுட் சார்கோல். ஸோ வுட் சார்கோலை வந்து நீங்கள் எரித்து நீங்கள் எரிவாயுவை யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பயோகாரையும் நீங்கள் வந்து எரித்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பைரோலிசிஸ். ஓகே, இது வந்து இஸ் யூஸ்ட் இன் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். இது என்ன பண்ணுறாங்கன்னா கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை இன்டென்ஷனலாக பிடிச்சி அதை பயோகாராக மாற்றுறாங்க. ஸோ காற்றுலேருந்து கார்பன் டை ஆக்சைடை சக் பண்ணி அதை ஒரு கல்லாக மாற்றுறாங்க. அதுதான் பயோகார். இந்த பயோகாரை வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக நம்ம வந்து கார்பன் நியூட்ராலிட்டி இல்லைன்னா நெட் ஜீரோ வந்து அட்டைன் பண்ணுறோம். ஸோ நெட் ஜீரோ அப்படின்றத நம்ம அட்டைன் பண்ணுறது இது மூலமாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனுக்கு வந்து பண்ணுறாங்க. இட் இஸ் ஸ்பெகுலேட்டட் டு ஹேவ் பீன் யூஸ்ட் அஸ் அ சாயில் சப்ளிமெண்ட். ஈவன் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாயிலோட ஃபர்டிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இல்லைனா சாயிலோட ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பயோகாரை வந்து மண்ணில் போடுறதும் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரினியூவபிள் டீசல். ஓகே, ப்ரீவியஸ்லி நோன் அஸ் கிரீன் டீசல். Okay, chemically resembles petroleum diesel but is made from biomass feedstock. So hydrotreating vegetable oils and waste oils in the presence of catalyst and hydrogen. So இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் மூலமாக அவங்க பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் டீசல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சிமிலர் டு கிரீஸ் ஆயில். கிரீஸ் ஆயில் மாதிரி இருக்கிற ஒரு இதுதான் ரினியூவபிள் டீசல். ஓகே, ஸோ திஸ் இஸ் த 4 generations of biofuels. ஓகே, அகெயின் திருப்பியும் அதே தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வேல்யூ ஆடடாக அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றதையும் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ என்ன அட்வான்டேஜஸ் மேம் அப்படின்னா இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் அட்வான்டேஜஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. சாப்பாடு பொருளை நீங்கள் ஃபியூவலாக யூஸ் பண்ணிங்கன்னா சாப்பாடு விலை அதிகமாகிடும். ஏன்னா சாப்பாடு பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் ஜென்ரேஷனுக்காக அனுப்பிட்டாங்கன்னா சாப்பாடு அவைலபிலிட்டி கம்மியாயிடும். அதனால ஃபுட்டு இன்ஃப்ளேஷன் ஆகும். அதாவது ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சுகர் கேனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் சுகர் கேன் தட்டுப்பாடு வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஆனால் அட்வான்டேஜஸ் என்ன, ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது. நிறைய ஃபுட்டு வேஸ்ட் ஆகிறதுக்கு பதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபியூவலாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும், நல்லது. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் வந்து இது வந்து நல்ல ஒரு விஷயம். இந்த வேஸ்டெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்ல விஷயம்தான். பட் என்ன ஆகுன்னா இது ஸ்கேலிங் இல்லை. அதாவது என்ன ஸ்கேலிங் இல்லைன்னா எல்லாரும் சேர்த்து வந்து அதை ஒரு மாஸாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை. ஒவ்வொரு ஃபார்மரும் ரொம்ப ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அவங்களோட நிலைமை 2% கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபார்மர்ஸ் தான் 90%, 80% இருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டபிள் இல்லைன்னா அந்த வேஸ்ட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கே அதிகமாக செலவு இருக்கிறதுனால அவங்க அந்த இடத்துலேயே அதை எரிச்சு விட்டுறாங்க. ஸோ இதனால பொல்யூஷன் அதிகமாகுது அண்ட் பயோஃபியூவல் கிடைக்கிறது இல்லை. ஆல்கே பார்த்தீங்கன்னா ஆல்கேயும் நல்ல விஷயம் தான். பட் இப்போ தான் அதை ப்ராசஸ் இந்த டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. இதுவும் இனிமேல் தான் இந்த டெக்னாலஜி வரும். ஸோ அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பயோஃபியூவலோட ஜென்ரல் அட்வான்டேஜ் என்ன, எனர்ஜி செக்யூரிட்டி. எனர்ஜி செக்யூரிட்டினா என்ன, எனக்கு தேவையான இல்லை நாட்டுக்கு தேவையான எனர்ஜியை வந்து இது வந்து இந்த பயோஃபியூவல் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது டிமாண்டுக்கு ஏற்றவாறு சப்ளை வந்து இருக்குது. அதுதான் எனர்ஜி செக்யூரிட்டியை மீட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ரூரல் எக்கனாமி, அதாவது ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து தானே நீங்கள் பயோஃபியூவலுக்கான இன்புட் வாங்கணும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு வாழ்வாதாரம், ஒரு இன்கம் வந்து லைவ்லிஹுட்டும் ஒரு இன்கம் வந்து
வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அதனால ரூரல் எக்கனாமி வந்து டெவலப் ஆகுது. என்விரான்மெண்டல் கெயின்ஸ், ஏன்னா இது ரினியூவபிள், இதோட எமிஷன்ஸ் கம்மி, அதனால என்விரான்மெண்டலில் பிரச்சனை இல்லை. கம்பேட்டபிலிட்டி ஃபேக்டரும் இருக்குது. இப்போ ஃப்ளெக்சிபிள் ஃபியூவல் வெஹிக்கிளோ ஹைப்ரிட் வெஹிக்கிளோ பிளெண்டிங் பண்ணுறதுனாலையும் எந்த பிரச்சனையும் வரலை, பெரிய டெக்னாலஜி மாற்றமும் தேவையில்லை. ஸோ அதனால ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியுது. ஸோ கம்பேட்டபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு வெஹிக்கிளை வந்து நீங்கள் டீசலாக யூஸ் பண்ணலாம், இல்லை பயோடீசல் ஓட சேர்த்தும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கம்பேட்டபிலிட்டி இருக்கிறதுனால இட் இஸ் பெட்டர் தட் திஸ் இஸ் த advantages ஆஃப் பயோஃபியூவல். ஓகே, சேலஞ்சஸ் என்ன? ஆப்வியஸ்லி சேலஞ்சஸ் இருக்கும், இல்லை டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஃபுட்டு வந்து நம்ம சுகர் கேன் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கா இல்லை ஃபியூவலுக்கா, இந்த டிபேட் இருக்குது. ஸோ இந்த சாப்பாடுக்கு போச்சுன்னா ஓகே, ஃபியூவலுக்கு போச்சுன்னா சாப்பாடு விலை அதிகமாகிடும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடுத்து சப்ஆப்டிமல் கிராப் ரெசிடியூ மேனேஜ்மெண்ட். ஸோ கிராப் ரெசிடியூவை வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ணி அதை வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த பயோஃபியூவலை ஜென்ரேட் பண்ணும். பட் இந்த ஒரு விஷயம் வந்து எஃபிஷியண்ட்டாக நடக்க மாட்டேங்குது. காஸ்ட் காம்படிட்டிவ்னஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த பயோஃபியூவல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நாட் ஃபுல்லி காஸ்ட் காம்படிட்டிவ். அதாவது பயோ டீசலை கம்பேர் பண்ணும்போது பயோடீசலோட ஜென்ரேஷன் அண்ட் அதோட விலை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால பெட்டராக வந்து டீசலுக்கு போயிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு விஷயம். டெக்னாலஜிக்கல் பேரியர்ஸ் இருக்கும். அதாவது இந்த ஜென்ரேட் பண்ணுறது பயோஃபியூவலை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகலை. இது அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுளாக இல்லை. அதாவது காஸ்ட் வந்து கம்மியாக இருந்தால் தானே நிறைய மக்கள் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு இந்த காஸ்ட் வந்து கம்மி ஆகலை. ஏன்னா எப்பயுமே டிமாண்ட் ரைஸ் ஆகும்போது தான் ஒரு பொருளோட விலை கொஞ்சம் கம்மியாகும், பொருளோட விலை அதிகமாகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனாலேயே டிமாண்ட் இல்லை. ஸோ இது வந்து இன்னொரு பிரச்சனை. ஓகே, ஸோ ஒரு சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அதிக விலையில் இருந்தாலோ இல்லை சப்ளை வந்து அதிகமாக இல்லைனாலோ இங்கே வந்து என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்காது. ஸோ டிமாண்ட் இல்லாதனாலையும் இப்போ டிமாண்டை வந்து இதை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது டிமாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும்போது தான் உங்களுக்கு சப்ளையோட லெவல் ப்ரைஸ் வந்து கம்மியாகும். இப்போ வந்து நான் வந்து ஒரு கடைக்கு போகிறேன். நான் கடைக்கு போகும்போது ஒரு கடையில் ஆப்பிள் இருக்குது, இன்னொரு கடையில் ஆப்பிள் இருக்குது. 2 கடையில் ஆப்பிள் இருக்கும்போது அவன் 40 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொல்லுவான், இன்னொரு 30 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன்னுவான், எங்கள் கடைக்கு வாங்கன்னு சொல்லுவான். ஸோ எனக்கு டிமாண்ட் இருக்குது, அதனால உங்களுக்கு சப்ளை வந்து பார்த்திங்கன்னா கம்மி விலையில் கொடுப்பாங்க. அந்த இதுதான் காஸ்ட் காம்படிட்டிவ்னஸ். ஆனால் காஸ்ட் காம்படிட்டிவாக இன்னுமே பயோஃபியூவல்ஸ் வந்து மாறலை. ஸோ இந்த காம்படிஷனில் யார் ஜெயிப்பா? 30 ரூபா விலை வச்சு 30 ரூபாவில் கொடுக்குற அந்த ஆப்பிள் காரன் தான் ஜெயிப்பான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் குறைச்சு நம்மளால பயோஃபியூவல்ஸை கொடுக்க முடியல. ஸோ அதனால பயோஃபியூவல்ஸ் வந்து ஜெயிக்க முடியல. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸ் 2018. ஓகே, 2018 என்ன சொல்கிறாங்க? டார்கெட் ஆஃப் 20% வந்து 2025லேருந்து 2026ன்னு மாற்றிட்டாங்க. ஓகே, 2022ல் வந்து அமெண்ட் பண்ணி பிளெண்டிங் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 20% வந்து 2025லேயே நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2030ன்னு சொன்னாங்க. இப்போ வந்து 2022ல் 2025-6ல் வந்து நம்ம முடிச்சிடணும் 20% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன? நேஷ்னலாக நம்ம பயோஃபியூவல் பாலிசி வச்சுருக்கோம். இன்டர்நேஷ்னலாக அந்த பயோஃபியூவலை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்னென்ன பாலிசிஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு இட் இஸ் லெட் பை இந்தியா. இட் வாஸ் லான்ச்ட் அட் த G20 சமிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோ ரிசோர்சஸ் வித்தின் அ நெட் ஜீரோ எமிஷன்ஸ் எக்கனாமி. இது வந்து எனர்ஜி டிரான்சிஷன் கமிஷன் சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இட் ரெக்கமெண்ட்ஸ் ப்ரையாரிட்டைசிங் த யூஸ் ஆஃப் பயோமாஸ். ஸோ பயோஃபியூவலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்புறம் ரவுண்ட் டேபிள் ஆன் சஸ்டைனபிள் பயோ மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் வந்து ஒரு RSB சர்டிஃபிகேஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு காம்ப்ரிஹென்சிவ் சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் பயோஃபியூவலை வந்து கொண்டு வரலாம். அந்த சர்டிஃபிகேட் மூலமாக நம்மளால் கிரெடிட்டோ இல்லைனா வந்து ட்ரேடோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கார்பன் கிரெடிட் மாதிரி இதையும் வச்சு இந்த சர்டிஃபிகேட் வச்சு பயோஃபியூவல் யாரெல்லாம் எந்த கம்பெனிலாம் கொண்டு வருதோ அந்த கம்பெனிக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அது மூலமாக அவங்களால மேலே வர முடியும், கிரெடிட் வாங்க முடியும், இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க. சஸ்டைனபிள் பயோஃபியூவல் கன்சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயோஃபியூவல் கொண்டு வரணும்னு ஒரு மீட்டிங் போட்டு எல்லாரும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ கன்சென்சஸ் அண்ட் குளோபல் பயோஃபியூவல் ட்ரேட் டிரான்ஸ்போர்ட் பயோஃபியூவல் மார்க்கெட்ஸ்.
ஸோ பயோஃபியூவலோட ட்ரேடையும் மார்க்கெட்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான் அதோட காஸ்ட் காம்படிட்டிவ்னஸ் குறையும், கூடும். ஏன்னா காஸ்ட் காம்படிட்டிவ்னஸ் எப்போ கூடும்? ட்ரேட் அதிகமாக இருக்கும்போது. இப்போ நான் என்னோட பயோஃபியூவலை வந்து நான் வந்து மகாராஷ்டிராலேருந்து வாங்க போகிறேன்னா, குஜராத்லேருந்து வாங்க போகிறேன்னா, இல்லைனா பங்களாதேஷ்லேருந்து வாங்க போகிறேன்னா, நம்ம கண்ட்ரிலே வாங்க போகிறேன்னா, இல்லை நம்ம கண்ட்ரிலே இந்தந்த ஸ்டேட்டில் வாங்க போகிறேன்னா, இல்லை வெளியே ஒரு கண்ட்ரியில் வாங்க போகிறேன்னா. ஏன்னா இப்போ 40 ரூபாய்க்கு அவன் விற்றானா இங்கே வந்து 50 ரூபாய் 100 ரூபாய் இருந்ததுன்னா நான் ஆப்வியஸாக பங்களாதேஷுக்கு போய் ட்ரேட் பண்ண போகிறேன், இந்த ஃபியூவலை வாங்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் காஸ்ட் காம்படிட்டிவ்னஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி இது எப்போ நடக்கும்? ட்ரேட் அதிகமாக இருந்தால், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமானா, நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து செல்லர் இருக்கும்போது நம்ம வந்து பார்கெயின் பண்ணி குறைச்ச விலைக்கு வாங்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த பயோஃபியூவல் ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே பேசுகிறாங்க. Okay, according to Indian, இது ஒரு question, PYQ. According to India's national policy on biofuel, which of the following can be used as raw materials? So, biofuelக்கு எதை raw materials-ஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. 2020 கேட்டிருக்காங்க. இந்த 6ல் எது வந்து நம்மளுக்கு biofuels-ஐ யூஸ் பண்ணலாம்? நம்ம இதில் பார்த்துட்டோம், சுகர் பீட். ஓகே, ராட்டன் பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணலாமா? எஸ். ஹார்ஸ் கிராம், கிரவுண்ட்நட் சீட்ஸ், damaged wheat grains, கெசாவானா ஒரு இதுதான், அந்த ஒரு கிழங்கு. ஓகே, கிழங்கு இந்த பெருசாக மரவள்ளி கிழங்குன்ற மாதிரி சொல்லுவீங்கள்ல, அதுதான். ஓகே, கெசாவா. ஓகே, ஸோ கெசாவா நிச்சயமாக வரும். டேமேஜ்டு வீட் கிரைன்ஸ், எஸ். கிரவுண்ட்நட் சீட் வருமா? அண்ட் ஹார்ஸ் கிராம் வருமா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சீடுன்னு நம்ம, இது வந்து ஆயில் சீடு. ஓகே, இது வந்து பல்சஸ். ஸோ இது வந்து ஆயில் சீடு, இது வந்து பல்சஸ். ஓகே, இப்போதைக்கு நம்ம பார்த்தது வந்து சுகர் பீட்டு, டேமேஜ்டு வீட் கிரெயின், கெசாவா. ஓகே, அண்ட் ராட்டன் பொட்டேட்டோஸ் ஆல்சோ. ஸோ 1 2 5 6. ஓகே, ஆக்சுவலாக எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும், பட் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது வந்து இந்த 4 தான். ஓகே, அடுத்து வந்து கார் டி செல் தெராப்பி. வாட் இஸ் திஸ் கார் டி செல்? டி செல் எல்லாருக்கும் தெரியும், இப்போ நம்ம பேசிட்டோம், அது நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ டி செல்னா டி லிம்போசைட், WBCயோட ஒரு டைப்பு. ஸோ டி லிம்போசைட் பற்றி தெரியும். அதே நம்ம கார் டி செல் தெராப்பி அப்படின்னா டி செல்லை மாற்றுற ஒரு தெராப்பி தான் கார் டி செல் தெராப்பி. ஸோ கார் டி செல் தெராப்பி எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்றது பாருங்கள். இது ஒரு இன்ஜினியரிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இதில் டி செல்லை வந்து இன்ஜினியரிங் பண்ண போகிறோம். இந்த டி செல் இன்ஜினியர் பண்ணுறதுனால நம்ம என்ன பெனிஃபிட் ஆக போகுதுன்றதை பார்க்கலாம். கார்னா என்னன்னா சிமேரிக் ஆன்டிஜன் ரிசெப்டர். கார்னா என்ன? CARனா என்ன? சிமேரிக் ஆன்டிஜன் ரிசெப்டர். அப்பனா இதுலயே ஒரு விஷயம் இருக்கு, ஆன்டிஜன் இருக்க போகுது. அப்பனா டி செல்ல ஒரு ஆன்டிஜனை நான் பொருத்த போறேன். ஒரு ஆன்டிஜன்னா என்ன? ஒரு ஆன்டிஜன்னா நம்ம பேசியிருக்கோம், ஒரு ஆன்டிஜன், ஒரு டி செல்ஸ் இல்லைன்னா எந்த ஒரு இம்யூனிட்டி சிஸ்டமோ, என்ன ஒரு இம்யூன் சிஸ்டமோ இந்த ஆன்டிஜனை நோக்கி தான் வேலை செய்யும். அப்போ அந்த ஆன்டிஜனை நான் பொருத்துறதுனால டி செல்லு அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக ஒரு வேலை செய்யும். ஸோ அதனால இந்த தெரப்பி மூலமாக ஒரு ஆன்டிஜனை நான் பொருத்தி கேன்சர் செல்லை ஒழிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த தெராப்பி. ஸோ கேன்சரை போக்குறதுக்கான ஒரு முக்கியமான எமர்ஜிங் டெக்னாலஜி தான் இது. இந்த எமர்ஜிங் டெக்னாலஜியில் ஒரு ஆன்டிஜனை ஒரு இடத்துல பொருத்துறது மூலமாக இந்த டி செல்ஸ் வந்து இந்த ஆன்டிஜனுக்கு எதிராக வந்து வேலை செய்யும். அது மூலமாக அது கேன்சரை வந்து போக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த செல்லு, இதுதான் ப்ரீஃபான இந்த தெராப்பியோட இன்ட்ரொடக்ஷன். ஓகே, CAR T cell therapy is a new approach in cancer treatment, engineering a patient's T cells to attack their tumors. It involves extracting T cells, genetically modify them to target cancer antigens, multiplying them and reinfusing the engineered CAR T cells back into the patient's body to provoke a potent immune response against cancer cells. ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வந்து இந்த கார் அப்படின்ற ஒரு ஆன்டிஜனை வந்து பொருத்தி அது மூலமாக டி செல்லை ட்ரிகர் பண்ணி டி செல் இங்கே பாரு ஒரு கேன்சர் வந்துருச்சு அதை போய் கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே, திஸ் இஸ் த டெக்னாலஜி. ஓகே, ஸோ கார் டி செல் தெரப்பி இன்வால்வ்ஸ் கலெக்டிங் டி செல்ஸ். இதெல்லாம் வந்து அதோட ப்ராசஸை தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டிஜென்ஸ் இந்த இன்ஜினியர் பண்ணுறது எதுக்காகனா கார் டி செல்ஸ் கேன் ரெகக்னைஸ் அண்ட் பைண்ட் டு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் டார்கெட்ஸ், ஆன்டிஜென்ஸ் ஆன்
கேன்சர் செல்ஸ். இந்த கேன்சர் செல்லை முன்னாடி வந்து அதுக்கு தெரியாது, அது நம்மளோட செல்லு தான் நினச்சிக்கிட்டு அது வாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்புறம்தான் இந்த தெரப்பிக்கு அப்புறம்தான் இல்லை இந்த கேன்சர் செல்லு கெட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தெரியும். எப்படி தெரியும்? அந்த ஆன்டிஜன் மூலமாக அந்த டி செல் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுது. ஓகே, இது வேற ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, in contrast to general immunotherapies that boost the overall immune system, CAR T cell therapy involves engineering a patient's immune cells மட்டும்தான். யூஸ்வலாக இம்யூனோதெரப்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோல் இம்யூன் சிஸ்டம், நீங்கள் வந்து ஜிங்கோவிட்னு ஒரு டேப்லெட் போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸ் போடுறதுனால ஜிங்க் அசிட்டேட் டேப்லெட்டு, இந்த ஜிங்க் டேப்லெட்டை நீங்கள் எதுக்கு போடுறீங்கன்னா இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ ஜென்ரலாக நம்மளோட இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறது நல்லது தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு CAR T செல் தெரப்பி இந்த டி செல்ஸை ட்ரிகர் பண்ணி அதை வந்து கேன்சரை வந்து போக்குறதுக்காக அந்த இம்யூன் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம பாடியை வந்து மாற்றுது. ஸோ அதுதான் இந்த தெரப்பியோட முக்கியமான அட்வான்டேஜ். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் என்னென்னா, ஏன்னா ப்ரிலிம்ஸுக்கு என்னென்னா CAR T cell therapy is being explored as a treatment option for different types of blood cancer, including certain lymphomas and leukemias. So blood cancer பற்றி நம்ம பேசணும். இதுதான் the two CAR T cell therapy that are furthest along in development target the antigen CD19 and BCMA. ஸோ இந்த ரெண்டு ஆன்டிஜனை தான் பார்த்தீங்கன்னா CAR T செல் தெரப்பியில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் நடந்துட்டுருக்கு. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது எதுக்கு டார்கெட் பண்ண போகுதுன்னா பி செல்லையும் பிளாஸ்மா செல்லையும் டார்கெட் பண்ண போகுது. அப்படின்னா CAR T செல் தெரப்பி வேற, CAR using CD19 and BCMA antigen you can trigger this B cells and plasma cells. So T cell trigger பண்றது CAR T cell therapy. CAR CD9 and CAR BCMA will trigger B cells and plasma cells respectively. So CD19 for B cell triggering, BCMA for plasma cell triggering. Okay, so இது ஒரு ஆன்டிஜன். ஸோ காரே ஒரு ஆன்டிஜன் தான். இந்த ரெண்டு ஆன்டிஜன் பார்த்தீங்கன்னா பி செல்லுக்கும் பிளாஸ்மா செல்லுக்கும். ஓகே, ஸோ கார்ன்றது டி செல்லுக்கு, CD19 அண்ட் BCMAன்றது பி செல்லுக்கும் பிளாஸ்மா செல்லுக்கும். பிளாஸ்மா செல் தெரியும்ல? ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. டி செல்லை முதல் கலெக்ட் பண்ணுறாங்க, இன்ஜினியர் அதை வந்து மாற்றுறாங்க, அடுத்து டி செல்லை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கிறாங்க, அப்புறம் பேஷண்ட்டுக்கு திருப்பியும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CAR T செல்ஸ் வந்து கேன்சர் செல்லை கொண்டுடும். ஓகே, ஸோ அதுதான். ஸோ இதுதான் ப்ராசஸ். பாருங்கள், டி செல்லில் உங்கள் பாடியிலேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டி செல்லை எப்படி அந்த ஜீனை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க, இல்லை அந்த ஆன்டிஜனை வந்து அதுக்கு பொறுத்துறாங்க, இல்லைன்னா அதை வந்து அனலைஸ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த லேப் மேனுஃபேக்சரிங் டி செல்ஸ் ஆர் இன்ஜினியர் டு ஃபைண்ட் அண்ட் கில் கேன்சர் செல்ஸ். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டி செல்லை வந்து பார்த்தீங்கன்னா an inactive virus is used to insert genes into the T cells. ஸோ inactive வைரஸை வச்சு அந்த ஜீனை வந்து டி செல்ஸ்குள்ளே போடுறாங்க. ஓகே, the genes cause the T cell to make special receptors called CARs on their surfaces. இந்த வைரஸ் மூலமாக ஒரு ரிசெப்டார் வந்து அந்த டி செல்க்கு மேலே வந்து அப்ளை ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து டி செல்லை வந்து மல்டிப்ளை பண்ண வச்சு திருப்பியும் நம்ம பாடிக்குள்ளே கொடுத்துட்றாங்க. அந்த பாடிக்குள்ளே கொடுத்தோன்னே இந்த ரிசெப்டார் மூலமாக கேன்சர் செல்லை அட்டாச் பண்ணி அது வந்து கொண்டுடுது. ஓகே, ஸோ ரிசெப்டார்ஸ் ஆர் அட்ராக்டட் டு டார்கெட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கேன்சர் செல்ஸ். CAR T cell ஐடென்டிஃபை இட் அண்ட் கில் இட். அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த CAR T cell தெரப்பி. திருப்பியும் ஒரு சின்ன அது வந்து புரியலைன்னா இந்த டயக்ராம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ CAR T செல்ல என்ன பண்ணுறாங்க, டி செல்லில் இந்த CAR ஆன்டிஜனை வந்து பொறுத்துறாங்க. ஸோ அதை பொறுத்துறதுக்கு வைரஸை யூஸ் பண்ணி பொறுத்துறாங்க. ஏன்னா நம்மளால் நம்ம பாடியில் உள்ள ஜீன் வர போய் டெக்னாலஜி வச்சு நம்ம வந்து இப்போ வயிற்றை கிழிச்சு நம்ம குழந்தைய எடுக்கிறோம், இல்லை வயிற்றை கிழிச்சு ஒரு கேன்சர் செல்ஸை எடுக்கிறோம். ஆனால் வயிற்றை கிழிச்சு நம்ம வந்து ஒரு கட்டியே எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம டிபின்ற டி செல்லை வந்து கட் பண்ணி நம்ம டி செல்குள்ளே நம்ம போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் டி செல்குள்ளே போகிற மாதிரி ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ எடுத்து நான் டி செல்குள்ளே போய் ஒரு மாற்றங்களை உருவாக்க முடியும். அதுக்கு தான் வைரஸ் யூஸ் பண்ணுறாங்க. வைரஸ் வந்து எதுக்குன்னா இது ஒரு வெக்டர் மாதிரி. ஸோ டி செல்குள்ளே போய் அந்த ஆன்டிஜனை பொறுத்துறதுக்காக ஹெல்ப் பண்ணுற ஒரு ஏஜென்ட் தான் நம்மளோட வைரஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்டு CAR receptor on the T cell binds to the target antigen on cancer cells. ஓகே, இதில் வந்து என்ன டி செல்க்கு அப்புறம் அது என்ன நடக்குதுன்னா, எப்படி அதை வந்து கொள்ளுதுன்னா, this
releases cytotoxin proteins like perforin and Grancy enzymes which enter the cancer cell and trigger cell death. So இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். So granzymes and perforin தான் ஒரு enzyme. So இந்த CAR T cell, அதாவது T cell வந்து ஆன்டிஜன், கார் ஆன்டிஜனை பொருத்தின T cell வந்து CAR T cell. ஸோ இந்த CAR T cell வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்சைமை செக்ரேட் பண்ணுதுன்னா பெர்ஃபோரினும் இங்கே ஒரு கிரான்சைம்ஸும் செக்ரேட் பண்ணுது. ஸோ இது மூலமாக அது வந்து அந்த செல்லை, கேன்சர் செல்லை வந்து கொண்டுடுது. சைட்டோடாக்சிக், சைட்டோனா செல்லு, டாக்ஸிக்னா பாய்சன். ஸோ அந்த செல்லுக்கு ஒரு பாய்சன் மாதிரி இருக்கிறது, அதாவது கேன்சர் செல்லை கொல்ற ஒரு பாய்சன் வந்து இந்த ரெண்டும் தான். ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். And CD19 CAR T cell வந்து பார்த்தீங்கன்னா CD19 is a cell surface marker on B cells and B cell cancer. ஸோ இது வந்து இப்போதைக்கு CD19 CAR T cellனா B செல்லுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான செல். இதுக்கப்புறம் CAR T cellல இன்னும் சைட்டோகைன்ஸ் லைக் IL2 and IFN gamma இதையும் செக்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது என்ன பண்ணுதுன்னா தட் ரெக்ரூட் அண்ட் ஆக்டிவேட் அதர் இம்யூன் செல்ஸ். ஸோ திருப்பியும் அது மட்டும் ஒர்க் பண்ணாமல் மிச்ச இம்யூன் செல்ஸையும் ட்ரிகர் பண்ணுறதுக்கு இந்த IL2வும் IFN காமாவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ திஸ் ஆர் ஆல் you have to understand. பட் என்ன பிரச்சனைனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா CAR T cell can persist in the patient for years after infusion. However, some patients can relapse if their cancer stops expressing the target antigen. ஸோ இந்த ஆன்டிஜன் இருந்தது, அதாவது CAR T cell தெரப்பி வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப நாள் வந்து கேன்சர் வராமல் தடுத்துரும். ஓகே, அதாவது கேன்சர் இருந்தும் ஏன்னா திருப்பி ரெக்கர் ஆகும் கேன்சர், ஏன்னா உங்களால் ட்ரீட்மெண்ட்டை திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ கேன்சர் வந்து ரெக்கர் ஆகும். ஸோ அந்த இதை தடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப நாள் இந்த CAR T cell தெரப்பி பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கேன்சர் வராமல் நீங்கள் தடுக்கலாம். பட் என்னென்னா சில பேருக்கு இந்த ஆன்டிஜன், அதாவது கார் ஆன்டிஜன் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ஆன்டிஜனோட ஒரு கேன்சர் வந்துருச்சுன்னா அந்த கேன்சருக்கு இந்த தெரப்பி வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ இந்த தெரப்பி மூலமாக உங்கள் பாடியில் நிறைய என்சைம்ஸ், ப்ரோட்டீன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அது மூலமாக ரொம்ப நாளைக்கு கேன்சர் வராமல் உங்களால் தடுக்க முடியும். பட் இருந்தாலும் சில பேருக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிஜன், கார் ஆன்டிஜன் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ஆன்டிஜன் உள்ளே வந்துருச்சுன்னா அதை வந்து அந்த T செல்லால் ஐடென்டிஃபை பண்ணி கொல்ல முடியாது. ஸோ அதனால அந்த கேன்சர் செல் வந்து நிறைய வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அடுத்து வந்து ஜீன் எடிட்டிங். ஸோ ஹவு டஸ் ஜீன் எடிட்டிங் ஒர்க்? ஸோ ஜீன் எடிட்டிங்னா என்ன? நான் உட்காந்து இந்த ஜீனில் இருக்க DNA வந்து மாற்ற போகிறேன். அது எதர் நான் ஜீனை வந்து ஸ்டாப் பண்ணுவேன், இல்லைனா ஜீனை கட் பண்ணி வெளியே தூக்கி போட்டுருவேன், டெலீட் பண்ணிடுவேன், இல்லைனா இன்னொரு ஜீனை ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், அதுதான் ஜீன் எடிட்டிங். ஸோ ஜீன் எடிட்டிங் இஸ் அ டைப் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இன் விச் DNA is inserted, deleted, modified or replaced in the genome of a living organism. மொத்தமாக ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கிற ஜீன் எல்லாத்தையும் சேர்த்தது தான் ஜீனோம். ஓகே, இந்த ஜீனோமை வந்து நான் ஜீனோமில் ஏதாச்சும் ஒரு ஜீனை இல்லை ஒரு ஜீனோ இல்லை நிறைய ஜீனோ நான் மாடிஃபை பண்ணுறது தான் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஜெனட்டிக் எடிட்டிங். ஓகே, அன்லைக் இயர்லி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் techniques that randomly insert genetic materials into the host genome, genome editing targets the insertion to site specific locations. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஜீனை அப்படியே உங்கள் வாயில் ஒரு டேப்லெட் போடுற மாதிரி நீங்கள் ஜீனை போட போகிறீங்க, அந்த பாடியில் எங்கேயாச்சும் போய் அந்த ஜீன் போய் ஒட்டிக்கும். பட் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் லிவரில் இருக்கிற ஜீனு இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக லங்கில் இருக்க ஜீனு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக என்னால் மாற்ற முடியும். ஸோ அதுக்கு தான் இங்கே ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. இந்த ஜீன் எடிட்டிங் மெத்தடில் ஒரு முக்கியமான டெக்னாலஜி தான் CRISPR. CRISPR அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எப்படினாலும் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. பட் CRISPR இதுதான் இதோட ஒரு முக்கியமான டெக்னாலஜி ஃபார் கட்டிங் ஆர் மாடிஃபைங் ஆர் எனிதிங். ஓகே, ஸோ ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் CRISPR. ஓகே, இஸ் வைட்லி கன்சிடர்ட் மோஸ்ட் ப்ரிசைஸ், மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் குவிக்கஸ்ட் வே டு எடிட் ஜீன்ஸ். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ 2 விதமான ஜீன் எடிட்டிங் இருக்குது, somatic ஜீன் எடிட்டிங் அண்ட் germline ஜீன் எடிட்டிங். germline ஜீன் எடிட்டிங்னா என்னென்னா, இது வந்து உங்கள் பாடியில் செக்ஷுவலான முக்கியமான, அதாவது எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம். ஓகே, ஒரு மேலுக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒயில், ஃபீமேலுக்கு XX குரோமோசோம். அந்த XX அந்த செக்ஸ் குரோமோசோமில் மாடிஃபை பண்ணாங்கன்னா அது germline ஜீன் எடிட்டிங். இதே என்னோட பாடி குரோமோசோமில், அதாவது நம்ம பாடி குரோமோசோம், செக்ஸ் குரோமோசோம் நம்ம பேசியிருக்கோம், கேமெட் குரோமோசோம், இந்த குரோமோசோமில் மாற்றுறது தான் somatic குரோமோசோம். அப்போது இந்த somatic குரோமோசோமில் வந்து somatic ஜீனில் வந்து எடிட் பண்ணாங்கன்னா உங்களோட குழந்தைக்கு வந்து
அது மாறவே மாறாது. உங்கள் பாடியில் மட்டும்தான் அந்த எடிட்டிங்கோட விளைவுகள் இருக்கும். ஆனால் இதே ஜெர்ம்லைனில் அந்த எடிட்டிங் பண்ணாங்கன்னா உங்கள் குழந்தைக்கு, உங்களோட ஜென்ரேஷனுக்கு எல்லாத்துக்கும் அந்த எடிட்டிங் பண்ண ஒரு எஃபெக்ட் வந்து எல்லாருக்கும் அப்படியே தொடர்ந்து அந்த ஜென்ரேஷனில் பாஸ் ஆகும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ blood cells, somatic therapies target genes in specific type of cells. Edited genes contain only in the target cell type. Any changes will be only for the individual, not passed down to future generations. So this you have to understand. இது வந்து பார்த்தீங்கன்னா more than 20 years வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா it will pass on to the future generation. இதை வந்து எங்கே பண்ணுறாங்கன்னா செல்லில், அதாவது ஸ்பெர்மில் இல்லைன்னா எக்கில் நடக்கிற ஒரு முக்கியமான ஜீன் எடிட்டிங் வந்து இது. ஓகே, இதுதான் டிசைனர் பேபிக்கு வந்து நம்ம வந்து பண்ண வேண்டிய ஜீன் எடிட்டிங். அந்த குழந்தை எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஜீனை வந்து மாற்றுவேன். ஸோ அதுதான் இந்த ஒரு முக்கியமான ஒரு ஜெர்ம் லைன் எடிட்டிங். ஸோ ஜீனோம் எடிட்டிங்கோட ப்ரோஸ் என்ன? ஜீனோம் எடிட்டிங்கோட ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண முடியும். ஹியூமன் டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஹியூமன் மாதிரியே ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும். அதாவது என்னோட ஜீனில் என்னோட ஒவ்வொரு ஜீனும் என்ன பண்ணுதுன்றதுக்காக என்னோட ஜீனை கட் பண்ணி நான் ஒரு ரேட்டுக்கு போட்டு அந்த ரேட்டு வந்து இந்த மருந்து வந்து அந்த ரேட்டுக்கு ஒத்துக்குதா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டயபெட்டிஸ்க்காக நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஜீனில் இன்சுலின் சுரக்கிற அந்த ஜீனை கட் பண்ணி ஒரு ரேட்டுக்கு செலுத்தி அந்த ரேட்டுக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன். அப்போது அந்த மருந்து கொடுக்கும்போது அந்த ரேட்டுக்கு டயபெட்டிஸ் சரியாயிடுச்சுன்னா எனக்கும் சரியாயிடும்னு அர்த்தம். அப்புறம் தான் எனக்கு அந்த மாத்திரையை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹியூமன் டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோ அதை சரி பண்ணுறதுக்கோ இந்த ஜீன் எடிட்டிங் வந்து தாராளமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் டு ஆல்டர் எனி சீக்வன்ஸ், டிஎன்ஏ சீக்வன்ஸ் லைக் ஹியூமன் பீயிங். இட் இஸ் பவர்ஃபுல் டூல் டு ரீஷேப் த வே சொசைட்டி டீல்ஸ் மெனி இஷ்யூ லைக் ஹெல்த் கேர், ஃபுட் ஸ்கார்சிட்டி, என்விரான்மெண்ட். இதில் என்ன ஒரு பிரச்சனைனாலும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் பண்ணலாம். மஸ்கிட்டோவை ஒழிக்கணுமா, ஜீன் எடிட்டிங் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இது ஜெனட்டிக் டிஸார்டரை லைக் ஹீமோஃபிலியாவை சரி பண்ணணுமா, ஜீன் எடிட்டிங் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ராபீஸை ஒழிக்கணுமா, டாகுக்கு ஜீன் எடிட்டிங் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஜீன் எடிட்டிங் வந்து ஹெல்த் கேரில், உங்களுக்கு ஃபுட்டு ஸ்கார்சிட்டியில், என்விரான்மெண்ட்டில் எல்லாத்துக்கும் வந்து என்ன. ஃபுட் ஸ்கார்சிட்டிக்கு என்ன, நீங்கள் கிராப்ஸில் வந்து ஜீன் எடிட்டிங் பண்ணுங்கள். கிராப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விளைச்சலுக்கோ இல்லைன்னா வந்து என்ன ஒரு தண்ணி இல்லைனாலும் வளர்கிற மாதிரி ஒரு கிராப்பை வந்து உருவாக்குங்க. இது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷனுக்காக வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம கிராப்ஸுக்கு, லைஃப் ஸ்டாக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இஷ்யூஸ் வித் ஜீன் எடிட்டிங். ஸோ ஜீன் எடிட்டிங்னால என்ன நடக்கும்? நிறைய ரிஸ்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. அன்சர்டனிட்டி நிறைய இருக்கும். என்ன மாதிரி விளைவுகள் வரும்ன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஓகே, ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ்னஸ் வரும். நான் வந்து வெள்ளையாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதனால் நான் வந்து என்னோட ஜீனை மாற்றி எனக்கு வெள்ளையான ஒரு குழந்தை பிறக்கணும்னு நினைப்பேன். ஸோ இந்த மாதிரி பயாஸ்னஸ் வரும். ஓகே, ஒரு விதமாக வந்து நம்ம வந்து நம்மளோட கல்ச்சரே மாறி போயிடும். ஓகே, நான் வந்து வெள்ளையாக இருக்கணும்னு நினைப்பேன், இல்லைனா என்னோட மூக்கு வந்து இப்படி இருக்கணும். ஏன்னா இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். பட் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாமல் உங்களால் ஜீன்லேயே மாற்ற முடியும்னா அதை ட்ரை பண்ண மாட்டாங்களா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனையில் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அதில் நடக்கிற ரிஸ்க்கு வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜீன் எடிட்டிங் பண்ணி விளையாடுறதுக்கும் போது என்ன மாதிரி விளைவுகள் வரும்னு உங்களுக்கு தெரியாது. சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா? இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் த டெக்னிக் டு ஹியூமன் ஜெர்ம் லைன். இன்னொன்று வந்து ஓகே, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் மாற்றுறீங்க, கலர் மாற்றுறீங்க, இப்படிலாம் ஓகே. பட் இதை வந்து நீங்கள் ஜெர்ம் லைனில் போய் பண்ணிங்கன்னா, அதாவது எக்ஸெல்லையோ ஸ்பெர்ம் செல்லையோ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு என்ன பிரளயம் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஈகாலஜிக்கல் இம்பேக்ட்ஸும் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து மஸ்கிட்டோவை ஒழிச்சேன்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் ஒரு ஈகாலஜிக்கல் இம்பேக்ட்ஸ். அடுத்த டிஃபிகல்ட்டி இன் ரெகுலேஷன்ஸ். நம்மளால் ரெகுலேட் பண்ண முடியாது. சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஜீன் எடிட்டிங் பண்ணி ஒரு விஷயம் பண்ணாங்க. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் நம்ம இந்தியாவில் நிச்சயமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெகுலேஷன்ஸ் வந்து ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னா, ரெகுலேஷன் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, நீங்கள் ஜீன் எடிட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டோன்னா ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதமான ஜீன் எடிட்டிங் பண்ணும்போது அதோட பிரளயங்களை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, அதை ரெகுலேட்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து
வந்து ரெகுலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்புறம் நோ ரெகுலேட்டிங் பாடி, இப்போதைக்கு நோ ரெகுலேட்டிங் பாடி இல்லவே இல்லை. ஸோ அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனை. அன்கண்ட்ரோல்டு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து நடக்கும். ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து நீங்கள் தடுக்கவே முடியாது. நான் என்னோட ஜீனை எடுத்து நான் வந்து ஒரு ரேட்டுக்கு போட்டு நான் இது டெஸ்ட் பண்ணுவேன். இல்லைன்னா என்னோட ஜீனை வந்து இப்போ எனக்கு நான் ரொம்ப அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து என்னோட நாட் ஃபார் திஸ் இல்லை உங்களோட அறிவை வந்து நான் ஒரு ஐன்ஸ்டைனோட ஜீன் எடுத்து என் மேலே பொறுத்திக்கிறேன்னா எனக்கு நல்ல அறிவு வேணும்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டைனோட ஜீனை வந்து எடுத்து எனக்குள்ளே பொருத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரையல்ஸ் வந்து ஒழுங்காக பண்ணாமல் நான் வந்து ஐன்ஸ்டைனோட ஜீனை நானே வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ட்ரையல் பண்ணுறது எதுக்காகனா அந்த சேஃப்டி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி நீங்கள் பண்ணும்போதும் நிறைய பேர் இறந்துடுவாங்க. நீங்கள் டேரெக்டாக ட்ரையலே இல்லாமல் பண்ணும்போதும் நீங்களும் நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ this you have to understand. And designer babies நம்ம சொன்னோம், ஓகே, எந்த பேபி எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஜீனை மாற்றி நீங்கள் டிசைட் பண்ணி ஒரு குழந்தையை உருவாக்குறீங்க. அடுத்து வந்து CRISPR டெக்னாலஜி. ஸோ CRISPR டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஜீன் எடிட்டிங்காக. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா Cas9ன்றது ஒரு முக்கியமான காம்பனன்ட். ஓகே, Cas9. ஓகே, இட் இஸ் சிம்பிளி இட் பவர்ஃபுல் ஃபார் எடிட்டிங் ஜீனோம்ஸ். ஈஸிலி இட் கேன் ஆல்டர் த DNA சீக்வன்ஸ். ஓகே, CRISPR Cas9 was adopted from naturally occurring genome editing system in bacteria. ஸோ பாக்டீரியாவில் எந்த மாதிரி கட்டிங் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டெக்னாலஜி வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் CRISPR Cas9. ஓகே, பாக்டீரியா யூஸ்வலாக என்ன பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பாக்டீரியா வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு பாக்டீரியா வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆகும்போது அதோட டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே செலுத்திடும். ஸோ அந்த மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அது ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம செல்லை வந்து ரெப்ளிகேட் ஆகும்போது அந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏயும் ரெப்ளிகேட் ஆகும். அது மூலமாக அது இன்ஃபெக்ஷனையும் அதோட பாப்புலேஷனையும் அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸை தான் CRISPR Cas9ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ the bacteria captures snippets of DNA from invading viruses and use them to create DNA segments known as CRISPR arrays. CRISPR arrays allow the bacteria to remember for viruses. ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. CRISPR டெக்னாலஜி வந்து பாக்டீரியா யூஸ் பண்ணுது. பாக்டீரியா வந்து அதோட மல்டிப்ளிகேஷனுக்காகவோ இல்லைன்னா ஒரு வைரஸோட டிஎன்ஏ எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்காகவோ இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுது. அதுலேருந்து நம்ம இந்த டெக்னாலஜி வந்து வளர்த்துருக்கோம் நம்மளோட யூசேஜுக்காக. த வைரஸ் அட்டாக்ஸ் அகெயின் பாக்டீரியா ப்ரொடியூஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா, பாக்டீரியா ஒரு வைரஸ் வந்து அதை அட்டாக் பண்ணும்போது அந்த வைரஸோட டிஎன்ஏ வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணி இதோட டிஎன்ஏல சேவ் பண்ணிக்கும். ஸோ அதனால இன்னொரு தடவை அந்த வைரஸ் வந்து இதை அட்டாக் பண்ணால் இதுக்கு நல்லா தெரியும் இது இன்னொரு வைரஸ்ன்னு. ஓகே, அப்போனா என்ன ஆகும்னா இந்த பாக்டீரியா வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ CRISPR ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜினா என்னன்னா, இப்போது நான் வந்து ஒரு என்னோட உடம்புல வந்து ஒரு டிஎன்ஏயை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிஎன்ஏல இருக்க ஜீனை மாற்றணும்னு நினைக்கிறேன். அதில் இருக்க டிஎன்ஏ வந்து ஜீனை வந்து நான் எடுத்து அந்த ஜீனை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜீனை எடுத்துட்டேன். இன்னொரு ஜீனை எனக்கு தேவையான ஜீனை வந்து அதுலேருந்து பொறுத்துறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எப்படி போகுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இந்த டயக்ராம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏல இருக்க பர்டிகுலர் ஜீனை வந்து நான் கட் பண்ண போகிறேன். இந்த கட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று, இது என்ன சீக்வன்ஸு நம்மளுக்கு தெரியணும். ATCGயா இல்லை CAGTயா, இந்த மாதிரி என்ன சீக்வன்ஸுன்னு தெரியும். அந்த சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த CRISPR வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன். ஓகே, இந்த CRISPR வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த CRISPR வந்து எந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணணுமோ அதை கரெக்டாக கட் பண்ணிடும். ஓகே, ஸோ கரெக்டாக கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன ஒட்டணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிடும். ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்படி தான் வந்து CRISPR வந்து உங்களுக்கு வந்து டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ப்ரமோட்டிங் பயோடெக்னாலஜி. ஸோ நேஷனல் பயோடெக்னாலஜி போர்டுன்னு சொல்லிட்டு 1982 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இட் இஸ் 1986 வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, லைஃப் சயின்சஸ் ப்ரமோட்ஸ் அண்ட் ஆக்சலரேட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச், இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. DBT ஆல்சோ ப்ரமோட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் இன் அட்வான்ஸ்டு பயோஃபியூவல்ஸ் அண்ட் வேஸ்ட் டு எனர்ஜி. ஸோ வேஸ்ட் டு எனர்ஜிக்கும் அட்வான்ஸ்டு பயோஃபியூவல்ஸ்க்கும் நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அடுத்து நேஷனல் சென்டர் ஃபார் மைக்ரோபியல் ரிசோர்சஸ், இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர், அட்டல் ஜை அனுசாதன்
பயோடெக் மிஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை யூஸ் பண்ணிக்கோங்க எப்பயாச்சும். அடல்ட் இன்னோவேஷன் மிஷன், அடல்ட் டிங்கரிங் லேப்னு சொல்லிட்டு நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கு அடல் பேர் மூலமாக நிறைய ஸ்கீம் வந்து வச்சிருக்காங்க. இதில் அடல் ஜெய் அனுசந்தன் பயோடெக் மிஷன், இது வந்து டிபிடி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு challenges like maternal child health, antimicrobial resistance, vaccine for infectious disease, food and nutrition and clean technology, இதுக்கெல்லாம் இன்னோவேஷனுக்காகவும் ரிசர்ச்காகவும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவும் உருவாக்குன ஒரு ஸ்கீம் தான். இது மூலமாக சயின்டிஸ்ட்டுக்கு அந்த கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுங்கள், இதை சரி பண்ணுறதுக்கு, இதை கொண்டு வரதுக்கு ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து ஒன் ஹெல்த் கன்சார்டியம். வாட் இஸ் ஒன் ஹெல்த் அப்ரோச் ஃப்ரெண்ட்ஸ்? ஒன் ஹெல்த்னா நம்மளோட ஹெல்த் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் அனிமல்ஸ் ஹெல்த். ஏன்னா நிறைய ஜூனோட்டிக் டிசீஸ் வந்து நம்மளுக்கு அனிமல்ஸ் மூலமாக பரவுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிகா வைரஸாக இருக்கட்டும், எந்த வைரஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு வருது. ஸோ அனிமலோட ஹெல்த் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு டிபெண்ட் ஆகிருக்கு. அண்ட் ஒரு என்விரான்மெண்ட் பொல்யூஷனாலேயும் நிறைய ஹெல்த் பிரச்சனை வருது. ஸோ என்விரான்மெண்ட், அனிமல் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்கணும். ஸோ உங்களோட ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரையும் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஒன் ஹெல்த் அப்ரோச்சஸ். ஒன் ஹெல்த் கன்சார்டியம் வந்து 2021 டிபிடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாக்டீரியல், வைரல், பாரசிட்டிக் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஜூனோட்டிக் அண்ட் டிரான்ஸ்பவுண்டரி பாத்தோஜனை வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன பாக்டீரியாஸ், என்னென்ன வைரஸ் எல்லாம் வந்து அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத சர்வே பண்ணுறதுக்காக ஒரு கன்சார்டியம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கவுன்சில், பிராக் வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்ப்ரூவிங் த பயோடெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன். ஸோ திஸ் ஆல் ஆர் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது பிராக்கு, ஓகே, அடல் ஜெய் அனுசந்தன் பயோடெக் மிஷன், அவ்வளோதான். அடுத்து பயோடெக் பார்க்ஸ். இப்போ பயோடெக்னாலஜி ஐடி பார்க் மாதிரி நம்ம மெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்ஸ், அதே மாதிரி பயோடெக்னாலஜி கம்பெனிஸ் உருவாக்குறதுக்காக ஒரு பார்க் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் பயோடெக் பார்க்ஸ். இது வந்து ஃபார் இன்குபேட்டர்ஸும் இதில் இருக்கும். அது என்ன இன்குபேட்டர்ஸ் மேம்? ஏதாச்சும் ஒரு ஐடியா நான் கொண்டு வரேன்னா அந்த ஐடியாவை வந்து எப்படி பிஸ்னஸாக மாற்றுறது அப்படின்றது தான் இன்குபேட்டர்ஸில் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு ஐடியா கொண்டு வரேன், ரைட், லைக் நான் வந்து நம்ம வந்து கார்ட்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்ட்போர்ட்லேருந்து ஐ கேன் டூ ஒரு பிளேட்ஸ் உருவாக்க போகிறேன் நான். அதாவது யூஸ்டு கார்ட்போர்ட்லேருந்து ஒரு பிளேட்ஸ் உருவாக்க போகிறேன் அப்படின்னா அந்த வந்து ஐடியா அதை பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு இந்த இன்குபேட்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அண்ட் ஸ்டார்ட் அப் லேண்ட்ஸ்கேப். ஸ்டார்ட் அப் என்னன்னு தெரியும்? ஸ்டார்ட் அப் வந்து 10 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரொம்ப யங்கான ஒரு கம்பெனி தான் ஸ்டார்ட் அப். ஸோ ஸ்டார்ட் அப்பை இன்க்ரீஸ் பண்ணுற, பயோடெக்னாலஜியில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இது இருக்குது. அப்புறம் சப்செக்டர்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் இந்தியா. ஓகே, பயோடெக்னாலஜி இன் இந்தியாவில் வந்து ரிப்போர்ட், ஒரு பயோ எக்கனாமி ரிப்போர்ட் 2023 சொல்லிட்டு ஒன்று ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4% டு த நேஷனல் ஜிடிபி வந்து பயோடெக்னாலஜி கொடுக்குதான். ஸோ இது வந்து நீங்கள் மெயின்ஸில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி, நிறைய ஐடியாஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க, லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து இது இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்தா வந்து உங்களுக்கு மைதாவில் யூஸ் பண்ணுறாங்க. ஒய் நாட் ராகி பாஸ்தா, ஒய் நாட் இது மில்லட் பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த டெக்னாலஜி, மில்லட் நூடுல்ஸ், மில்லட் பாஸ்தா, மில்லட் கேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நார்மலாக இப்போ வந்து நிறைய பயோடெக்னாலஜி மூலமாக வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இதெல்லாம் ஐடியா அதை வந்து நம்ம பிஸ்னஸாக மாற்றி இதை பிஸ்னஸாக இப்போ வந்து ஒரு கம்பெனி போட்டு செல் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐடியா இஸ். ஸோ பயோடெக்னாலஜியில் நிறைய ஐடியா இருக்குது. அந்த ஐடியா வந்து நம்ம இன்குபேட் பண்ணி நம்ம வந்து அதை பிஸ்னஸாக மாற்றி அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் அப்பாக மாறுது. அந்த ஸ்டார்ட் அப் வந்து பெருசாக வந்து வளருது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் பயோடெக்னாலஜி. ஓகே, நேஷனல் பயோஃபார்மா மிஷன், இன்னோவேட் இன் இந்தியா, I3 ப்ரோக்ராம், பயோடெக் கிசான். ஓகே, ஸோ ஃபார்மர்ஸ்க்காக ஒரு முக்கியமான மிஷன். ஓகே, அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயோ E3ன்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. ஓகே, இதை நம்ம வந்து ஃபியூச்சர் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, பயோ E3. ஓகே, பயோ E3ன்னு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபியூச்சர் கிளாஸஸில் பார்ப்போம். இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பயோடெக்னாலஜியை வந்து நம்ம எக்கனாமி, என்விரான்மெண்ட் அண்ட் இது ஈக்காலஜிக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த பயோ E3. ஸோ இதை வந்து நம்ம பார்ப்போம்.
ஸோ இன்னோவேட் இந்தியா, ஸோ இன்னோவேட் பண்ணணும். அப்புறம் பயோடெக் கிசான், அதாவது பயோடெக்னாலஜி வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான மிஷன் இது. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல, அதுவும் மெயின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, what are the research and developmental achievements in applied biotechnology? How will these achievements help to uplift the poorer sections of the society? What are the research and development achievements in applied biotechnology? So applied biotechnology என்னென்ன ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பயோ ரெமடியேஷன், பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன், பயோ மெத்தனேஷன், பயோ எத்தனால், பயோஃபியூவல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ், பயோசிமிலர்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, அந்த ட்ரக்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஜெனட்டிக் ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில், இல்லைனா வந்து நம்ம கார்டி செல் தெரப்பியை வச்சு நம்ம கேன்சரை ட்ரீட் பண்ணுறோம், இல்லைனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸை வந்து போக்குறதுக்காகவும் இந்த பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுட்டில் நம்மளோட இது கிச்சனில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பயோடெக்னாலஜி யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா developmental achievements in applied biotechnology. How will these achievements help to uplift the poorer sections of the society? ஸோ poorer sections of the society-க்கு எப்படி இது ஹெல்ப் பண்ணும்? மேல் நியூட்ரிஷன், ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் மாதிரி பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு மேல் நியூட்ரிஷனை குறைக்கும். இன்னொன்று அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ராப் லாஸ் வந்து நடக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு க்ராப்ஸ் வந்து கொண்டு வரோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபியூவல், எனர்ஜி செக்யூரிட்டி வேணும். அதுக்கு நம்ம பயோஃபியூவல், கோபர் கேஸ் இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி poorer செக்ஷனுக்கு இந்த மாதிரி பயோடெக்னாலஜி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சரை வந்து முடிக்கணும். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறாங்க பாருங்க. ஹவு கேன் பயோடெக்னாலஜி help to improve the living standards of farmers? So especially farmers க்கு வந்து கேக்குறாங்க பயோடெக்னாலஜியோட யூசஸ். So biotechnology on crops, biotechnology on livestock, biotechnology on processing of food. இப்போ வந்து நம்ம millet noodles, millet pasta இதெல்லாம் சொல்றோம்ல, இது பயோடெக்னாலஜி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இன் இது ஜீன் குளோனிங், அதாவது நம்ம டாலி ஷீப் அப்படின்னு ஷீப்பை வந்து க்ளோன் பண்ணோம்ல, அது மாதிரி. ஸோ க்ளோனிங் இருக்கலாம், இல்லைனா லைஃப் ஸ்டாக்கோட அந்த பால் சுரக்கிற அந்த இது எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஜெனட்டிக் டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் லைஃப் ஸ்டாக்கோட ஹைப்ரிடை கொண்டு வரதுக்கு, இல்லைனா இப்போ நம்ம வந்து நிறைய ஹைப்ரிட் ஆயிடுச்சு. நம்மளோட வாட்டர் மெலனோ இல்லைனா நம்மளோட வாழைப்பழமோ நிறைய இடத்துல வந்து நம்மளோட பொமக்ரேனட்டோ எல்லாமே ஹைப்ரிட்ல வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஷெல்ஃப் லைஃப் இருக்கிறது, அதாவது கெட்டு போகாமல் ரொம்ப நாள் தாங்குற மாதிரி இருக்கிறது தான் அந்த ஹைப்ரிட். ஸோ இந்த ஹைப்ரிட்லாம் நம்ம வந்து எதுலேருந்து கொண்டு வரோம்னா பயோடெக்னாலஜிலேருந்து கொண்டு வரோம். ஸோ லைஃப் ஸ்டாக், ஈவன் ப்ரொடக்ஷன் ஸ்கேலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகுது. அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டை வந்து கொள்றதுக்காகவும் நம்ம பயோ பெஸ்டிசைடுன்னு சொல்லிட்டு ஃபார்மருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த பயோ பெஸ்டிசைட் மூலமாக இந்த பெஸ்ட் அட்டாக்லேருந்து நம்ம போக்குறதுக்கு சில பயோடெக்னாலஜி டெக்னிக்ஸ் வந்து நம்ம அடுத்த பார்ப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ பயோ பெஸ்டிசைட், அப்புறம் இந்த ஸ்டபிளை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை எனர்ஜியாக கொண்டு வரதுக்கும் பார்த்தீங்கன்னா பயோ ரெமடியேஷன் இல்லை பயோ மெத்தனேஷன்லாம் ஹெல்ப் பண்ணுது. இல்லைனா நம்ம பயோகார் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு பயோடீசல் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து, why is there so much activity in the field of biotechnology in our country? How has the activity benefited the field of biopharma? ஸோ அதே கேள்வி தான் பயோஃபார்மா, இங்கே வந்து பயோடெக்னாலஜியோட யூசஸ். ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. பட் இங்கே why is there so much activity அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மச் ஆக்டிவிட்டின்னும் போது நீங்கள் பயோ எக்கனாமி வந்து $137 பில்லியன் கிட்ட வந்து வளர்ந்துருச்சு 2022ன்னு அந்த டேட்டாவை சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜி எப்படிலாம் யூஸ் ஆகுது மெடிக்கலில், ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சரில், மேனுஃபேக்சரிங்கில், அப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில், அதுக்கப்புறம் பெஸ்டிசைடில், ஃபர்டிலைசர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பாட்டை வந்து முடிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு 2019, 2021, 2018. ஸோ அப்படின்னா பயோடெக்னாலஜி ஓரளவு நம்ம படித்து வச்சிட்டோம்னா UPSC மெயின்ஸில் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினை நம்ம டீசெண்டாக எழுதிடலாம். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். வித் திஸ், thank you so much. If you have any doubts or any parts to be covered, let me know in the comment box. Thank you.